ஹலோ வணக்கம். ரீசெண்டாக வெளியே வந்த முனிசிபல் அட்மிஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸில் ரிலேட்டடாக சிவில் டிபார்ட்மெண்ட் டாப்பிக்கில் நம்ம குட்டி டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம இது ஃபார் போத் ஜேடிஓ அண்டு போத் ஜேஇ அண்டு ஏஇ அந்த டாபிக் எல்லாமே அது வந்து 2 கவர் ஆகும். சரிங்களா? இதில் அதான் பார்க்க போகிறோம். நம்ம அதில் ஆக்சியலி லோடட் கம்ப்ரெஷன் மெம்பர் அப்படின்னு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலம்ங்கிறது. அது என்னது? ஆக்சியலோடனா ஆக்சியலி அதாவது ஒரு கம்ப்ரெஷன் பண்ணால் ஆக்சியலி அதாவது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட் ஆக்ட் ஆகும், லோடு வந்து கம்ப்ரெஸ் பண்ணும். அதான் ஆக்சியலோட கம்ப்ரெஷன் பண்ணும். அந்த காலம்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக காலம் இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா லாங் காலம், இன்னும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் காலம். இதில் நம்ம எப்படி நம்ம வந்து ஃபார்முலா மேக் பண்ணோம்னா, லாங் காலம் வந்து எந்த ஃபார்முலா நம்ம கொண்டு போகணும்னா தட் இஸ் ஆயிலர்ஸ் ஃபார்முலா. ஆயிலர்ஸ் ஃபார்முலா எதுக்குன்னா ஒன்லி ஃபார் லாங் காலம். போத் லாங் காலம் ஷார்ட் காலம் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ரேங்கைன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரேங்கைன்ஸ் ஃபார்முலா ஃபார் போத் லாங் காலம் அண்ட் ஷார்ட் காலம். சரிங்களா? இதில் நம்ம ஆயிலர்ஸ் ஃபார்முலா மட்டும் பார்த்தோம்னா ஆயிலர்ஸ் ஃபார்முலாங்கிறது என்னென்ன சொல்லுது மட்டும் பார்த்தலாம். ஆயிலர்ஸ் ஃபார்முலாங்கிறது அதோட ஃபார்முலானா ஆயிலர்ஸ் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ஆயிலர்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒன்லி ஃபார் லாங் காலமா, லாங் காலம்னா பாருங்களேன் அப்படி இருக்குமா, இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம லோடு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இது வந்து லோடு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா இப்படி பெண்ட் ஆகும். அது நம்ம டெக்னிக்கலா எப்படி சொல்லலாம்னா இப்படி பெண்ட் ஆகும். அது வந்து நம்ம டெக்னிக்கலா எப்படி சொல்லலாம்னா பக்லிங் சொல்லலாம். அப்படினால PB is equal to n pi square EI divided by L square. இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபார் ஆயிலர்ஸ் ஃபார்முலா ஃபார் லாங் காலம். சரிங்களா? ஷார்ட் காலம் இருக்கு, அது வந்து ஃபார் ரேக்கெட் ஃபார்முலா, அதை விட்டுருங்க. சரி, இதில் 4 விதமாக கண்டிஷன் இருக்கு. எப்படி கண்டிஷன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. காலம் இப்படி இருந்துச்சுன்னா இங்க வந்து வெறும் ஹிஞ்சி மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த காலத்துல வெறும் ஹிஞ்சி மட்டும் கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டைப்ஸ் ஆஃப் காலம். சரிங்களா? அடுத்து இன்னொரு காலம் இந்த எண்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த எண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். சரிங்களா? இந்த எண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். இது ஒரு டைப்ஸ் ஆஃப் காலம். இது ஒரு காலம். அதுக்கு அடுத்தது both and fixed. இது ஒரு காலம். both and fixed, third types of column. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா hinged, one and fixed and one and hinged. இந்த மாதிரி 4 விதமான காலம் இருக்கு. அதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் பாருங்களேன். இதுல வந்து நம்ம லோட் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்னா அப்படியே டோட்டலா பெண்ட் ஆகும். டோட்டலா வந்து இப்படி பெண்ட் ஆகும். அப்படின்றப்ப இது எஃபெக்டிவ் லென்த்னா எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு அதாவது எல் எஃபெக்டிவ் லென்த் வந்து பார்த்தா எல் எஃபெக்டிவா இருக்கும். எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு எல். சரிங்களா? அதான் டோட்டல் லென்த் வந்து பார்த்தா எல். எந்த அளவுக்கு பெண்ட் ஆகும்னா எல் அளவுக்கு பெண்ட் ஆகும். இதான் எல்லுங்கிறது. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோட் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்னா அதாவது பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெண்ட் ஆயிடும். சரிங்களா? அப்படின்றப்ப எல் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 2L. இந்த ஃபார்முலா தான் அப்படியே நோட் பண்ண வேண்டியதான் 2L. சரி, அதுக்கடுத்து இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபிக்ஸ்டா இருக்கா. இது நம்ம லோட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அதாவது இங்கெல்லாம் அப்படியே இப்படி இருக்கும். பட் இங்கே இருந்து வரும்போது இப்படி வந்துடும். அப்படின்றப்ப L எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு L/2. இந்த அளவு பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து டேர்ம் தான். சரிங்களா? L/2. இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா L/2. அதுக்கு அடுத்தது இதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இங்க ஃபிக்ஸ்டா இருக்கு, இங்க ஹிஞ்சிடா இருக்கா. அப்ப எப்படி வரும்? இப்படி வரும். அப்படினால L of t is equal to L by root 2.
இதாவது பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ண போகிறோம்? அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன ஆகுது? LF இங்கே LF ஸ்கொயர் போட்டலாமா? LF ஸ்கொயர் போடும்போது LF இஸ் ஈக்குவல் டு L அப்படி போடலாம். இப்போ எப்படி போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஹிஞ்சுடு, போத் எண்ட் ஆஃப் ஹிஞ்சுடு. போத் எண்ட் ஆஃப் ஹிஞ்சுடுறப்ப நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம போத் எண்ட் ஆஃப் ஹிஞ்சுறப்ப பார்த்தீங்கன்னா L அப்படியே இருக்கு, L அப்படியே இருக்கு. அப்படினால நம்ம போட என்ன பண்ண போறோம்னா PB is equal to pi square EI divided by L effective square. இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. சரிங்களா? L square pi square EI divided by L square. இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. செகண்ட் கண்டிஷன் சைன் என்ன பார்த்தோம்? நம்ம ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் ஒன் அண்ட் ஃப்ரீ. அப்படின்னால பார்த்தோன்னா அதோட லென்த் என்ன பார்த்தா 2L. அங்கே 2 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? LF ஸ்கொயர் இருக்கா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 × 2 4 வரும். சரிங்களா? 4 ஸ்கொயராக வரும். ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு அண்டு ஒன் அண்டு ஃப்ரீ அப்படின்றப்ப என்ன ஆகுது? PB is equal to pi square EI divided by 4L square. இந்த அளவு பார்த்தீங்கன்னா இதாகுது. சரிங்களா? அதுக்கு தேர்ட் ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் போத் அண்ட் ஃபிக்ஸ்டு. இன்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டுன்றப்ப PB is equal to 4 pi square EI divided by L square. இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. அதுக்கு அடுத்தது ஃபோர்த்து ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு அண்டு அது ரெண்டு ஹிஞ்சுடு. அதோட ஃபார்முலா PB is equal to 2 pi square EI divided by L square. இதான் பார்த்தீங்கன்னா ஆயிலர் ஃபார்முலா லாங் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா. அதாவது 4 கண்டிஷன் இருக்கு. இதை மட்டும் பார்த்துங்க. இது அப்படியே கொஸ்டினை கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.